இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இனர்ஷியாவில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. நம்ம இப்போ வந்து அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இப்போ நான் இந்த மார்க்கை வச்சு தரணும்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு பஸ்ஸு நிற்கிது. நாம் இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கோம். ஸோ இப்போ பஸ்ஸு ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப நாம் உள்ளே இருக்கிறவங்க ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பஸ்ஸை எடுக்கிறாங்க. இந்த பஸ்ஸை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா சடனாக ஒரு ஆக்சிலரேஷன் நடக்கிறனால நம்ம வந்து பின்னாடி போவோம். இதுக்கு காரணம் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருந்து மோஷனுக்கு போகிறப்ப வந்து நாம் வந்து கொஞ்சம் பின்னாடி போவோம். அதை நம்ம லெக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ இப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டு இல்லை வந்து வேரியன் ஸ்பீடிலே போனாலும் இப்போ நம்ம ஒரு சடன் ஃபோர்ஸ் கொடுத்து ரெஸ்ட்டு வைக்கணும்னு நினைக்கிறப்ப இல்லை ஆக்சிலரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இது வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இதுக்கும் நாம் வந்து அதே பஸ்ஸை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ பஸ்ஸு வந்து போயிட்டு இருக்கு. இப்போ பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பிங் வருது. இப்போ வந்து ஸ்டாப்பிங் வந்தவுடனே பஸ் வந்து இப்போ நிற்கிது. ஸோ நாம் பஸ்ஸுக்குள்ளே இருந்ததுனா நாம் மோஷன் தான் இருக்கும். இப்போ இன்னொன்று நாம் கொஞ்சம் பின்னாடி போவோம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ இப்போ பஸ்ஸு மோஷனில் இருக்கிறப்ப நாம் வந்து மோஷனில் தான் இருக்கோம். ஸோ இப்போ பஸ்ஸு நிற்கிறப்ப நாம் வந்து மோஷனில் இருந்து ரெஸ்ட் போட்டு கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா இப்போ நாம் வந்து ஒரு கார் இல்லைனா ஒரு பஸ்லேயே போயிட்டு இருக்கணும். இப்போ வந்து சடனாக வந்து ஒரு கேர்வான ஒரு டர்னிங் எடுக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து டைரக்ஷன் மாற்றுறப்ப நாம் வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி போகிறப்ப லைட்டாக இது இந்த பக்கம் போய் இப்படி போகும். ஸோ வந்து நம்ம இப்போ அதை எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு காருக்குள்ளே நான் இருக்கிறேன். ஸோ வந்து கார் வந்து இப்படி போகுது. ஸோ வந்து நானும் இப்படி தான் போவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பிரிட்ஜில் நான் இப்படி வந்து இப்படி ஒரு டர்ன் எடுக்கணும். ஸோ இந்த டர்ன் எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நான் வந்து இந்த சைடு போகிறதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் இப்படி போயிட்டு இப்படி டர்ன் ஆகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் காரணமாக தான் ஆகுது. நம்ம வந்து இப்படி போவோம், இப்படி போகிறதுக்கு பதிலாக. ஸோ இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.